ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் குக்கர்லேயே ஒரு வெள்ளை குருமா ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது மட்டும் தாளிப்பாக போட்டுக்கலாம். பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோடனே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பீன்ஸு, 1 கப் கேரட்டு, 1 கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி இல்லை, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதே அதிகமாக இருக்குன்னா நான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்தலை. நீங்கள் வேணுன்னா அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டு மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்கறியில் உப்பு பிடிக்கும். அதனால் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இந்த காய்கறி வதங்குற டைமில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு 7 முந்திரி, 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை, கொஞ்சம் கசகசா 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே காய்கறி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ காய்கறி நல்லா வதங்கிருச்சு. நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்திக்கலாம். ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் காரம் தான், அதனால தான் ஒயிட் குருமா இது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பொட்டுக்கடலை முந்திரியெல்லாம் போட்டுக்கனால திக்காயிரும் குருமா. ஸோ பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு மறுபடியும் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீமும் அடங்கிருச்சு. எடுத்து பார்க்கலாம். வாவ், நல்ல வாசனையோட கம்மன்னு நம்முடைய வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய அருமையான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.